திரையுலகின் 100ஆண்டு விழா மும்பையிலே கொண்டாடப்பட்ட போது, அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக ஏவிஎம் சகோதரர்கள் அனைவரும் மும்பை சென்றிருந்தார். அந்த விழாவிலே தொடர்ந்து திரையுலகிலே நீடித்துக் கொண்டிருக்கின்ற ராஜ் கபூர் குடும்பம், ஏவிஎம் குடும்பம் எல்லாமே பாராட்டப்பட்டது. அந்த விழாவிலே கலந்து கொண்டபோதுதான், ஏவிஎம் நிறுவனத்துக்கு 50 வருடங்கள் ஆகிறதே, இந்த பொன்விழாவை நாம் ஏன் கொண்டாடக்கூடாது என்ற எண்ணம் ஏவிஎம் சரவணனுக்குள்ளே உதித்தது. பொன்விழா ஆண்டை குறிக்கின்ற விதத்திலே ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த திரைப்படம் தான் மின்சார கனவு. அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தது பிரபுதேவா, இசையமைத்தது ஏ.ஆர். ரகுமான். அந்த படத்தை இயக்கியது ராஜீவ் மேனன். இந்த 3 பேரும் அந்த படத்துக்குள்ள எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற சுவையான கதையைத்தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்ன மாதிரியான படத்தை எடுக்கலாம், யாரை கதாநாயகனா வைத்து படம் எடுக்கலாம் அப்படின்னு ஏவிஎம் சகோதரர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்த போது, அங்கே இருந்த ஆல்பர்ட் தியேட்டர் நிர்வாகியான மாரியப்பன், "ஏன் சார் பிரபுதேவாவ கதாநாயகனா போட்டு படம் எடுக்கக்கூடாது?" என்று ஒரு கேள்வியை அவர்கள் முன்னே வைத்தார். அதுதான் அந்த படத்திற்காக போடப்பட்ட முதல் பிள்ளையார் சுழி. அவருடைய அந்த யோசனை ஏவிஎம் சகோதரர்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அந்த படத்துக்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சா நல்லாயிருக்கும் என்பது அப்ப அவங்க எண்ணமா இருந்தது. உடனடியாக ரகுமானை சந்தித்து அவர்கள் பேசியபோது, யாராவது யூத்ஃபுல் டைரக்டர் இந்த படத்த டைரக்ட் பண்ணாங்கன்னா, நான் இசையமைச்சா நல்லாயிருக்கும் என்று அவரிடம் சொன்னார் ஏ.ஆர். ரகுமான். யூத்ஃபுல் டைரக்டர் யார் இருக்காங்க அப்படின்னு தேடி தேடி பார்த்தபோது, அப்போது விளம்பர படங்களிலே மிகவும் பிஸியாக இருந்த ராஜீவ் மேனனுடைய நினைவு அந்த சகோதரர்களுக்கு வரவே, ராஜீவ் மேனனை அழைத்து பேசியிருக்கிறார். நீங்க பல விளம்பர படத்த 30 வினாடிகளுக்குள்ள கூட அருமையா எடுத்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களால ஏன் ஒரு முழுநீள படத்தை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா முடியும் என்று திரும்ப திரும்ப அந்த சகோதரர் சொல்லவே, ஒரு வழியாக அந்த படத்தை இயக்க ஒப்புக்கொண்டார் ராஜீவ் மேனன். ராஜீவ் மேனன் இயக்குகிறார் அப்படின்ன உடனே அந்த படத்துக்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டவர் தான் ஏ.ஆர். ரகுமான். அதற்கு பின்னாலே அந்த படத்துக்குள்ள வந்தவங்க தான் அரவிந்த் சாமி, காஜோல் ஆகியோர். இதெல்லாம் முடிந்து படத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குண்டோட வந்தார் ராஜீவ் மேனன். இந்த படத்த நான் டைரக்ட் பண்றேன். ஆனா, இந்த படத்தினுடைய இயக்கத்தில ஒரு சிறு தலையீடு கூட எனக்கு இருக்கக்கூடாது. முழு சுதந்திரம் வேண்டும். அப்படி இருந்தா நான் படத்த டைரக்ட் பண்றேன். இல்லன்னா என்ன விட்டுருங்க என்று ராஜீவ் மேனன் சொல்ல, 1% கூட எங்களுடைய தலையீடு இருக்காது. முழுக்க முழுக்க நீங்க சுதந்திரத்தோட இந்த படத்தை இயக்கலாம் என்று அவருக்கு உறுதி தந்தார் சரவணன். அந்த உறுதியின் பேரிலே உருவான திரைப்படம் தான் மின்சார கனவு.